கோவை தினத்தை முன்னிட்டு அம்மா நகரின் கிராஸ்கட் சாலையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், கோவை தினத்துடைய சிறப்புகள் என்ன? என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? வேதவள்ளி 220வது கோவை தினமானது இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலை முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரை கோவை விழாவானது கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழாவானது நடைபெற்றுகிறது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விண்டேஜ் கிளாசிக் கார்களின் ரேலி, அது போக கலை நிகழ்ச்சிகள். இன்னைக்கு குறிப்பா பார்த்தோம்னா 220ஆம் ஆண்டு என்பதன் காரணமாக கோவை அறிவிக்கப்பட்டு 220ஆம் ஆண்டு என்பதை முன்னிட்டு கிராஸ்கட் சாலையில் பார்த்தோம் என்றால் கோவையின் பாரம்பரியமிக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒயிலாட்டம், வள்ளி கும்மி ஆட்டம், குடும்பாட்டம், அதுபோக கோவையில் தங்கி இருக்கக்கூடிய வடமாநில மக்களின் கலாச்சாரங்களை பறைசாற்றும் வகையிலான அவர்களது குஜராத்தி மக்களின் நடனங்களாகட்டும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மக்கள் கூடியிருப்பார்கள், அவர்களது கலாச்சாரத்தை பறைசாற்றும் நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த கிராஸ்கட் சாலையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவை மாநகரைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடி இந்த விழாக்களை கண்டு ரசித்து வருகின்றனர். மிக முக்கியமான சாலை சந்திப்பு காந்திபுரம் கிராஸ்கட் சாலை என்பது. இதையொட்டி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு மாநகரம் முழுவதும் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சியான தற்போது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று பொறுப்பு அமைச்சராக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். மாநகரின் முக்கியமான அதிகாரிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கிராஸ்கட் சாலை முழுவதும் தற்பொழுது கோவையின் விழாவாக கொண்டாடப்பட்டு மிகவும் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. வேதவள்ளி, கோவை தினம் கோவையில் தற்போது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி பிரவீன்.